The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 2024 மக்களவை தேர்தல் அடுத்த மாசம் நடக்க இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மதுரை மங்கையர்கரசி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, அவங்களோட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அவங்கள்ட்டயே நம்ம நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மாசம் ஒரு எலெக்ஷன் வருது, என்ன எலெக்ஷன்? எம்பி எலெக்ஷன். இப்போதைக்கு இது எந்த தொகுதியில வருது? சோழவந்தான் தொகுதியில வருது சார். பார்லிமெண்ட் லெவல்ல எந்த தொகுதி? மதுரையில வருது. உண்மைக்குமே மதுரை தேனியில வருதுன்னு சொல்றாங்களே. மதுரையில தான் வருது. மதுரையோட சிட்டிங் எம்பி யாரு? சு வெங்கடேசன். சு வெங்கடேசன். அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க? டிஎம்கே. டிஎம்கேவா இல்ல நல்லா யோசித்து சொல்லுங்க. டிஎம்கே கம்யூனிஸ்டா? இந்திய கம்யூனிஸ்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா? இப்போ எம்பி எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், என்ன பர்பஸுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம வேலை செய்யறதுக்காகவும் பிரதமர் அவங்களும் முடிவு பண்ணலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதே நேரத்துல நமக்கான வேலை அவங்க செய்வாங்க, இந்த மாதிரி நமக்கு தேவையான திட்டம் மற்ற சலுகை எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில தேர்ந்தெடுக்கிறோம். மதுரை எம்பியா இருக்கிறவங்க வந்து இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் கேக்குறதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கணும். செஞ்சிருக்காங்களா? கிட்டத்தட்ட செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து இந்த வருஷம் ஓட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில நீங்க வந்து உங்களோட கேண்டிடேட்டை தேர்வு செய்றீங்க? மக்களுக்கு எது நல்லது செய்யறாங்களோ அவங்கள பார்த்து ஓட் போடுவோம். அந்த வகையில இந்த தொகுதியில யார் வேட்பாளரா இப்ப இருக்கிறாங்க? சு வெங்கடேசன் தான். ஏடிஎம்கே சார்பில் யார் இருக்காங்க? தெரியல சார். தெரியல. பார்லிமெண்ட்ல இப்ப எம்பியா தேர்வு பண்றாங்கல்ல, இவங்க எல்லாம் எங்க போய் பேசுவாங்க? லோக்சபால போய் பேசுவாங்க சார். லோக்சபா மாதிரி வேற என்ன சபாலாம் இருக்கு? ராஜி சபா இருக்கு. லோக்சபாவோட மெம்பரோட பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டு காலம். ராஜ்யசபா எம்பியோட பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டு காலம். 5 வருஷம். 5 வருஷம் தான். ராஜ்யசபா எம்பியோட பதவிக்காலம் எவ்வளவு? தெரிஞ்சா கரெக்டா தெரிஞ்சா 4 years. 5 years. 6 ஆண்டு காலம். சரி, இப்போ லோக்சபாவை நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க, ராஜ்யசபா எம்பி யார் தேர்ந்தெடுக்கிறா? ராஜ்யசபா இது இன்டைரக்ட் எலெக்ஷன் சார், நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அது எம்பிஸ்குள்ளேயே தேர்ந்தெடுத்து அவங்க மெஜாரிட்டியான எம்பிஸே அங்க போவாங்க ராஜ்யசபால. யார் தேர்ந்தெடுக்கிறா? அவங்கள சூஸ் பண்றது யாரு? லெஜிஸ்லேட்டிவ்னா யாரு? சட்டசபை உறுப்பினர். சூப்பருங்க. ஒருவேளை நீங்க எம்பியா தேர்வாயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த தொகுதிக்கு? ஃபர்ஸ்ட் மக்களோட குறைகள் என்னவோ அதை கேட்டு விசாரிப்போம் சார். அது வந்து உடனே மக்களுக்காக நிறைவேற்றுவோம். சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுறதா என்னோட கோரிக்கையை வந்து நான் வச்சுக்கிருவேன் சார். என்ன கோரிக்கை? என்ன கோரிக்கை? இந்த தொகுதியோட கோரிக்கைன்னா என்ன? சார் இப்போதைக்கு வந்து மழை நீர் தட்டுப்பாட்டு நிறைய வருது, தண்ணி தட்டுப்பாட்டு வருது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தீர்ப்பேன் சார். ஸோ அங்க வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் சார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வேன் சார். இப்போதைக்கு இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டம் கொடுத்திருக்காங்க, புதுமை பெண் திட்டம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நானே புதுமை பெண் திட்டத்துல நான் காசு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப என்னோட காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டிக்கிறேன் சார். இப்ப எங்க அம்மா அப்பாவை நான் எதிர்பார்க்கறது கிடையாது, என் காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிக்கிறேன் சார். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்? ஆமா சார், நான் பிபிஏ ஸ்டூடெண்ட். என்னெல்லாம் செஞ்சா இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கோர்ஸ் வந்து நான் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப ஆஃபர் பண்ணும்போது அவங்க நிறைய அதை கத்துக்குவாங்க, அவங்களுக்கு சில ஜாப் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பெண்களுக்கு வந்து இன்னும் முன்னுரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் சார். எந்த இடங்கள்ல பெண்களுக்கு முன்னுரிமை வேணும்? பாதுகாப்பு சார். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு முதல் பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப நடக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புதுச்சேரியில வந்து நம்ம பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு கொண்டு வரணும். அதுக்காண்டி சில நம்பர்ஸ் இப்போ 108 அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இது கொண்டு வரணும். பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும் என்னோட இதே சார். இப்போ வந்து புதுசா ரீசெண்டா ஒரு நடிகர் வந்து கட்சி தொடங்கினார். எந்த நடிகர்? விஜய். அவரோட கொள்கை என்னன்னு தெரியுமா? மக்களுக்கு நல்லா பண்ணணும், படிப்பு விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படியா? விஜய் கொள்கையை அறிவிச்சிட்டாரா? இல்ல சார். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிகர்கள் வர்றது அவங்களுக்கு தான் ஆனா சப்போர்ட் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க கரெக்டா யூஸ் பண்ணி நல்லா உதவி இதெல்லாம் பண்ணா அவங்க இருக்கலாம், நல்லதுதான். ஆனா அவங்கள பொறுத்து இருக்கு, அவங்க உதவி செய்யறது அதை பொறுத்து இருக்கு, ஆட்சி புரியறத பொறுத்து அவங்க இருக்கலாமா இருக்கக்கூடாது. இந்தியாவுல இப்போ யார் வந்து பிரதமரா இருக்காங்க? நரேந்திர மோடி சார். கடந்த முறை யார் இருந்தாங்க? பிரதமர் முறையும் போன வருஷம் இருந்திருக்காரு. 10 வருஷம் அவர் இதோட ஆண்டிருக்காரு. இனிமே ஆண்டா ஒரு 15 வருஷம் இருந்தாரு வச்சுக்கலாம். அதற்கு முன்னால பிரதமரா யார் இருந்தாங்க? அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது சார். அதுக்குனாலே அவர் தான் 2014க்கு முன்னால
ஒரு ஸ்டூடெண்டா இந்த பிரச்சனை இருக்குங்க, எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்க எம்பி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா என்ன வைப்பீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். நல்ல எஜுகேஷன் இப்போதைக்கு இருக்கு, இன்னும் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். சு வெங்கடேசன் வந்து இந்த தொகுதியோட எம்பியா இருக்காங்கல்ல, மதுரை தொகுதியோட எம்பியாக இருக்காங்களா, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? நம்ம எம்பி இந்த விஷயத்த நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது நோட்டீஸ் பண்ண விஷயம் இருக்கா? நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதனால எனக்கு தெரியல. காலை சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க சார். காலை சத்துணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க? ஸ்டாலின் சார் அவங்க கொண்டு வந்தாங்க சார். நான் கேட்டது வந்து எம்பி. தெரியல, எனக்கும் தெரியல சார். தெரியல சார். ஐடியா இல்லையா? ஐடியா இல்லை சார். கேர்ள்ஸ் காலேஜா இது? கேர்ள்ஸ் காலேஜ். இங்க வந்து தலைமை பண்புல யார் இருக்காங்க இந்த காலேஜ்ல? பிரின்சிபல் மேடம் இருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். அவங்க நிறைய யூனிட் கோர்ஸு, அப்புறம் நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி. இப்போ தொழில்கள் ஆகட்டும், இல்ல நாட்டுல பெரிய அளவுல பெரிய போஸ்டிங்ல பெண்கள் அதிக அளவுக்கு வர்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் டாக்டரும் வந்திருக்காங்க, இப்ப ஃபயர் இன்ஜின்லயும் வந்துட்டாங்க, வெண்வெளிக்கும் போயிட்டாங்க, கற்பனா சாவ்லான்ற மாதிரி. இனிமே நிறைய இதுல கான்கர் பண்ணுவோம். ஏன் அரசியல்ல கூட இருக்காங்களே, எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம், கண்ட்ரோல் இல்ல. போதுமான அளவுக்கு இருக்காங்களா? போதுமான அளவு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் இதேன், மத்தவங்க ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களை பொறுத்தவரையும் எப்படி பெண்கள் வந்து தொழில் ஆகட்டும் இல்லாட்டினா அரசியல் ஆகட்டும் போதுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு அங்க ரீச் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் இல்லாத துறை எதுவுமே கிடையாது. ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இப்ப நடமாடுறாங்க. இப்ப பெண்களுக்கு இன்னும் போதுமான இல்லைன்னா இன்னும் பெண்களுக்கு வேணும், இன்னும் பெண்கள் வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பெண்கள் வந்து எல்லா அளவுலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதி எத்தனை இருக்கு, அதுல எத்தனை பேர் வந்து பெண் எம்பி இருக்காங்க? 10 members or 8 members இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சரியா எனக்கு அது தெரியல. டோட்டலா எத்தனை எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டுல, அதுல எத்தனை பெண் எம்பி இருக்காங்க? 50 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 சார். 40 தான் சார். 480. சார் நிஜமா தெரியாது, தொகுதி இருக்கிறதா தெரியும். இன்க்ளூடா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு பாக்குறது இல்ல. மெஜாரிட்டியான பார்ட்டி தான் பார்ப்போம் தவிர இந்த மாதிரி தன்னிச்சையா இருக்கிறவங்களை அவ்வளவா பாக்குறது இல்ல. பொதுவா நீங்க ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அது கட்சி அடிப்படையில ஓட்டு போடுறீங்களா இல்ல வேட்பாளர் அடிப்படையில ஓட்டு போடுறீங்களா? வேட்பாளர் அடிப்படையில ஓட்டு பண்ணுவோம். கட்சி அடிப்படையில போடுறது மத்தவங்க சரினாலும் வேட்பாளர் அடிப்படையில போட்டாரே அவங்க நம்மளுக்கு என்னென்ன செய்வாங்க, அவங்களோட கோல் என்ன, நமக்கு செய்யற திட்டம், இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஓட் பண்ணணும். இந்த தொகுதியில நீங்க வந்து கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. என்னென்ன கேண்டிடேட் என்னென்ன உங்களுக்கு சொல்லி இருக்காங்க? இல்ல சார், இன்னும் எனக்கு சொல்லல. இன்னும் எங்க தொகுதிக்கு யாரும் இல்ல, அதனால எனக்கு தெரியல. நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறீங்கன்னா எதை திங்க் பண்ணி ஓட்டு போடுவீங்க? அவங்க திட்டத்தை வச்சு என்னென்ன ஹெல்ப் பண்றாங்க அதை வச்சு போடுவோம். இப்போ நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துங்க மதுரையில படிக்கிறேன் சார். இப்போ எங்க தொகுதியில வந்து நிக்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க, ரோடு போட்டு தரேன், தண்ணி வசதி செஞ்சு தரேன் எல்லாமே சொல்றாங்க. இன்னும் முடிக்க ஒண்ணு கூட, சின்ன கிராமம் தான் சார், எதுவுமே செஞ்சது இல்லை. நிறைய பேர் நிக்கிறாங்க, வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தவங்க நிக்கிறாங்க, ஆனா இன்ன வரைக்கும் எதுவுமே நான் மக்கள் கேட்கறது எல்லாத்தையுமே பண்ணி தருவேன். நான் நிக்க போறது இல்ல, இல்ல சொல்றேன், எதுவுமே இன்ன முடிக்க பண்ணி தந்தது இல்ல. கவர்மெண்ட்ல இருந்து வருது எல்லாமே சொல்றாங்க, ஆனா பண்ணி இன்ன முடிக்க யாரும் தந்ததே இல்ல. ஒருவேளை இந்த நாட்டோட பிரதமரா நீங்க ஆயிட்டீங்கன்னா நீங்க போடுற முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? ஃப்ரீ மெடிசன் தான் சார். மெடிசன் தான் நமக்கு மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்ல ரொம்ப தேவை. சின்ன கிராமங்கள் இந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை, சின்ன சின்ன நோய்க்கு கூட இறந்து போயிடுறாங்க. அதனால கிராமங்களுக்கு போய் சேர்ற மாதிரி மெடிசன், டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா எல்லா இடத்துக்கும் போகணும். அது என்னோட முதல் கையெழுத்தா இருக்கும். எஜுகேஷன் சார். ஏன்னா நிறைய பேர் படிக்காம காசு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம். இப்ப ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி பார்த்தோம்னா உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அங்க வந்து இப்போ அப்ப முன்னாடி ஒருத்தவங்க இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கேண்டிடேட் தேர்தலில் நிக்கிறாங்கன்னா அவங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் யாரு வந்து தப்பு எதுவும் செஞ்சிருக்க கூடாது, அவங்க மேல எந்த பழியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க தலைவர்கள் வந்து யாருமே அப்படி என்ன தப்பு நடந்தாலும் நான் தப்பு இல்ல நிரூபிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அதை வந்து நான் தடை செய்வேன் சார். நான் குற்ற பின்னணி இருந்தா அவங்க வந்து எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை நீங்க பிரதமர் ஆயிட்டீங்கன்னா நீங்க போடுற முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? என்ன கையெழுத்துனா பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி, அதாவது போலீஸ் இவங்க அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதமரானா நான் என்ன செய்வேன் அப்படின்னா,
டாஸ்மாகை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் சார். டாஸ்மாக் ஒழிக்கணும். அதுக்கப்புறம் போதைப் பொருட்கள்ல தடை செய்யணும் சார். பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா எதனால நடக்குது? போதைப் பொருளுக்கு அவங்க அடிக்ட் ஆகி தான் அதுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நடக்குது. அப்போ போதைப் பொருளை நம்ம தடுத்து நிறுத்தினாலே பாலியல் வன்கொடுமை நடக்காது சார். ஸோ நான் பிரதமரானா டாஸ்மாக்கையும் போதைப் பொருளையும் ஒழிப்பேன் சார். டாஸ்மாக்னால நிறைய அவங்க குடிச்சு அவங்க இறந்துடுறாங்க சார். அவங்கனால கஷ்டப்படுறவங்க அவங்களோட மனைவிமார்களோ அவங்களோட பிள்ளைங்களோ தான் சார். இப்போ நான் அவங்க முன்னாடி பேசுறேன் அப்படின்னா எனக்கும் அப்பா இல்லை சார். எனக்கு இப்ப வயசு 19 சார். எனக்கு அப்பா இல்ல சார். அப்பா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் சார். அதனால எங்க அப்பாவுக்கு சுகர் பிரஷர் எதுவுமே இல்ல, ஆக்சிடென்டாலையும் சாகல. ஒரே இந்த குடினால எவ்வளவோ அரசாங்கம் வருது, அது செய்யறேன் இது செய்யறேன், எதுவும் செய்ய வேணாம். டாஸ்மாக் மட்டும் ஒழிக்கணும் சார். டாஸ்மாக் மட்டும் ஒழிச்சா நாடு நல்லா இருக்கும் சார். நாட்டுல உள்ள ஆண்களும் நல்லா இருப்பாங்க சார், ஒழுக்கமா இருப்பாங்க. போதைப் பொருட்களையும் தடை செய்யணும் சார். இதை மட்டும் அரசாங்கம் செய்யணும் சார். இதை ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? அவங்க நினைக்கிறாங்க டாஸ்மாக் நாடுக்கு நம்ம ஓபன் பண்றதுனால அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா ப்ராஃபிட் தரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதனால லாஸ் ஆகுறது யாருக்கு? நம்மளுக்கு தானே. சோ அதனால டாஸ்மாக ஒழிக்கணும் சார். சார் நான் பிரைம் மினிஸ்டர் வந்தா கண்டிப்பா இந்த கிராமத்துல இருக்க பெண்களுக்குலாம் வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சார். அவங்கள ஒவ்வொரு ஆளா வெளியே கூப்பிட்டுச்சா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து சேலரி கொடுத்து இந்த நாட்டை முன்னேற்றுவேன் சார். சார் நான் பிரைம் மினிஸ்டர் ஆனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துவேன் சார். ஏன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ள பார்த்தோன்னா அவ்வளவு வேலை வாய்ப்புங்கிறது அவ்வளவு இருக்காது. ஏன்னா இப்போ இளைஞர்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு சொந்த பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ அந்த பிசினஸை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலியமா நம்மளோட அந்த மொத்த நாட்டு வருமானம் அதிகப்படுத்துறதுக்கான இன்னும் அந்த வழி நான் பார்ப்பேன் சார். தேர்தல்னா பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.